சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன மாமனும் அக்காவும் என்ன பார்த்ததும் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? சும்மா ஏதாவது மருமக வந்திருக்கேன் வான்னு கூப்பிட மாட்டீங்களா? மனுஷனா இருந்தா வானு கூப்பிடலாம், நீதான் அரக்கனா வந்து நிக்கிறிய. ஐயோ அக்கா, அப்படிலாம் சொல்ல கூடாது. ஏய், அரக்கன்லாம் சொல்லாதக்கா. நான் உன் மகளை கட்டிக்க போறவன், ராஜா மகாராஜா. ஷூ, அப்படி புகழாரமா பேசுக்கா. சரி, நீங்க சொல்ல மாட்டீங்க. என் செல்லம் கழுத்துல தாலி கட்டினதும் நீங்க 2 பேரும் சொல்லுவீங்க. அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, நான் நேரா விஷயத்துக்கே வரேன். நான் அன்னைக்கு வந்து உங்க 2 பேர்கிட்டயும் பேசிட்டு போனது உங்க 2 பேருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் அத பத்தி பேசி நான் போர் அடிக்க விரும்பல. கலைவாணிய எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா இல்லையா? எனக்கு தேவை இந்த 2ல 1 தான். என்னங்க என்னங்க, இப்ப கலைவாணி இங்க வந்துருவா. அவ வந்தானா பிரச்சனை பெருசாயிடும். இவன் கிட்ட விட்டு கொடுத்து போற மாதிரி போய் இவனை விரட்டி அடிக்கிறதான் புத்திசாலித்தனம். இவன் கிட்ட எந்த காரணத்து கொண்டும் பிரச்சனையை வளர்க்கற மாதிரி பேசாதீங்க. சரியா? சரி சரி. எதுவா இருந்தாலும் என் காதுல விழற மாதிரி சத்தமா பேசுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அது வேற ஒண்ணு இல்ல முத்துப்பாண்டி, உங்க கூட சண்டை போட்டு எங்களால ஜெயிக்க முடியாது. அதனால சமாதானமா போயிடலான்னு எங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கோம். சரி முத்துப்பாண்டி, இம்பட்டு நாள் பொறுத்துட்ட, இன்னும் ஒரே 1 வாரம் எங்களுக்கு டைம் கூட. உனக்கு நல்ல பதிலாவே நான் சொல்றேனே. ஐயோ மாமா, உங்க கிட்ட இருந்து இப்படி ஒரு பதில் வரும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. என் காதுல அப்படியே தேன் வந்து பாயிற மாதிரியே இருக்கு. இன்னும் மேல பேசு மாமா, இன்னும் நிறைய பேசு. அது இப்ப என்ன பேசுறது? இது தொழில் செய்யற இடம், நீ அடிக்கடி வந்து தொந்தரவு செய்யாத. ஐயோ மாமா, நீ தொழில் செய்யற இடத்துக்கு வந்து உனக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு நான் சத்தியமா நினைக்கல. நான் சொல்றத நீ கேட்கணும், நீ சொல்றத நான் கேட்கணும். சண்டை இல்லாம நாம 2 பேரும் சமாதானமா இருக்கணும். அதுதான் மாமா என் ஆசை. அதான் 1 வாரம் டைம் வேணும்னு கேட்டேன்ல, கொஞ்சம் டைம் கொடுப்பா. 1 வாரம் இல்ல மாமா, 1 மாசம் கூட எடுத்துக்கோ. இம்புட்டு காலம் உங்க பொண்ணுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த 1 வாரம் காத்துக்கிட்டு இருக்க மாட்டேனா? இவன் வேற. ஆனா எனக்கு நல்ல பதில மட்டும் சொல்லணும். நாளைக்கு அது சரியில்லை இது சரியில்லை, நீ ரவுடி பையா பொறுக்கி பைய, உனக்கு என் பொண்ண கொடுக்க மாட்டேன்னு ஏதாச்சும் மாத்தி கீத்தி பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. ஐயோ முத்துப்பாண்டி, அதெல்லாம் மாத்தி எல்லாம் பேச மாட்டேன்ப்பா. நீ முதல்ல போயிட்டு வா. நீ மானஸ்த மாமா, மாத்தி எல்லாம் பேச மாட்டேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. சரி முத்துப்பாண்டி, நான் எதுக்காக 1 வார கால அவகாசம் கேக்குறேன்னா, இது பீட மாசம். இந்த மாசத்துல கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. ஆமா, ஒரு நல்ல நாளா பார்த்து நாம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம்ப்பா. இப்ப நீ கிளம்புப்பா. ஆமா மாமா, பீட மாசத்துல பேசினா வாழ்க்கை சரியா அமையாது. நீங்க சொல்ற மாதிரி நல்ல காரியத்தை சுப முகூர்த்த நேரத்துல தான் பேசணும். அதுதான் மாமா நல்லது. இந்த பீட மாசம் முடியறதுக்கு இன்னும் 1 வாரம் தானே இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வரேன். மாமாவோ அக்காவோ நல்ல பதிலா சொல்லிட்டீங்க. இனி நான் போய் என் கல்யாணத்துக்கான வேலையை பாக்குறேன். எலே, எடுங்களா வண்டிய. வரேங்க மாமா. வரேன் அக்கா. போ போ. ஷூ, போய் தொலைறானா பாரு. பேசாம இருங்க, அவன் தான் போறேங்கறான்ல. எடுறா வண்டிய. கடவுளே, அது அந்த முத்துப்பாண்டி பையன் இங்க வந்துட்டு போனானா? ஆமா கலைவாணி, அவன் தான் இங்க வந்துட்டு போறான். அப்படின்னா உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு போறானா? அவன் பிரச்சனை பண்ற நோக்கத்தோட தான் இங்க வந்தான். 1 வாரம் கழிச்சு வா, நல்ல செய்தி சொல்றேன்னு அவனை சமாதானமா பேசி அனுப்பி வச்சிட்டமா.
இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வந்து தொந்தரவு பண்ண தான் செய்வான். அவனுக்கு முடிவு கட்ட எனக்கு ஒரு யோசனை வரமாட்டேங்குதுமா. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. அடுத்த முறை அவனை வர வச்சு சமாதானம் பேசுற மாதிரி பேசி போலீஸ்ல சிக்க வைக்கிறத தவிர வேற வழியே இல்ல. ஆமா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம நிம்மதியாவே வாழ முடியாது. முதல்ல அந்த முத்துப்பாண்டி பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்படி வச்சாதான் அடுத்த பிரச்சனையை நாம சமாளிச்சு வாழ முடியும். இப்போ ஆதிசங்கரியத்தை செழியன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஐயோ, என்னம்மா சொல்ற? செழியனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்களா? ஆமாப்பா. என்னவ இப்ப அந்த பிரச்சனையை எப்படி சமாளிச்சு அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த போறேன்னு எனக்கு புரியவே இல்ல. இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என் வாழ்க்கையில மிகப்பெரிய சவால் தான். வரப்போறவள செழியன் பிடிக்கலன்னு சொல்லணும், இல்ல அப்படி சொல்ல வைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கணும். என்னம்மா இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற? ஆதிசங்கரி செழியனுக்கு பொண்ணு பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் அதை எப்படிம்மா நம்மளால தடுத்து நிறுத்த முடியும்? அதான்ப்பா எனக்கும் ஒண்ணும் புரியல. இன்னும் கொஞ்ச நாள் டைம் இருந்தா நான் செழியனுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிடலாம் நினைச்சேன். ஆனா இவ்ளோ சீக்கிரம் கல்யாண ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. என்ன கமலா அது? அவங்க இப்போ வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நாம அதை விட கொஞ்சம் வேகமா ஓடினாதான் நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிறுத்தி செழியனை என் கழுத்துல தாலி கட்ட வைக்க முடியும்.